ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10 மினிட்ஸில் சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஜாதி பத்திரி, ஏலக்காய் ஒன்று சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதோட நீல வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் குக்கர்லேயும் செய்யலாம் இதே மாதிரியே. இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணுன்னா இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்குறனால பச்சை மிளகாய் சேர்க்கலை. இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி புதினா இலைகள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கொத்தமல்லி புதினா இலைகள் எண்ணெயில் வதக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இப்போ காரத்துக்காண்டி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். வேறு எந்த பொடியுமே சேர்க்கல, நான் பிரியாணி மசாலா மட்டுமே போதும். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இன்றைக்கி நான் இதில் பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ், பட்டாணி, கேரட் பீன்ஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ காய் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோட நான் இன்றைக்கி ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டே சேர்க்கும்போது அது ரொம்ப உடஞ்சி போயிடும். அதனால் காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காலிஃப்ளவர் சேர்த்துக்கணும். இது கூடயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் இதுலேயே நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான 1 கப் அளவு அரிசிக்கு நான் இன்றைக்கி 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். கொஞ்சம் எனக்கு உப்பு பத்தாதனால நான் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு திரும்ப கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா கொதித்து வருது. தண்ணி இந்த மாதிரி கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் குக் ஆனதுக்கப்புறம் ரைஸ் குக்கர் ஆஃப் ஆகிடும். பார்த்தீங்கன்னா நல்லா குக்காகி வெந்து வந்துருச்சு. நம்மளோட டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.